எம் வாழ்வில் இருக்கும் நோய்களை நீக்கும்படி உருக்கமான செபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம தந்தையாகிய இறைவனே, உமது திருமுன் தாழ்மையோடு வருகிறோம். எங்கள் உடலிலும் மனதிலும் உள்ளத்திலும் குடும்பத்திலும் வாழ்க்கை பயணத்திலும் இருக்கும் எல்லா நோய்களையும் வேதனைகளையும் சுமைகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் படைப்பாளர். எங்களை உருவாக்கியவரும் எங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் அறிந்தவரும் நீரே. இன்று எங்கள் வாழ்வில் உமது குணமாக்கும் கரத்தை நீட்டுமாறு மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த புனித அந்தோணியாரே, இறைவனின் உண்மையுள்ள பணியாளரே, ஏழைகளின் தோழரே, துன்பப்படுவோரின் ஆறுதலே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசும் நல்ல தந்தையே, இன்று நாங்கள் உம்மை நம்பிக்கையுடன் நாடி வருகிறோம். எங்கள் செபங்களை ஆண்டவரின் திருப்பாதத்தில் எடுத்துச் சென்று எங்கள் வாழ்வில் குணமளிக்கும் அருளை வேண்டித்தாரும். இறைவா, உமது வார்த்தை கூறுகிறது, அவர் நம் நோய்களைச் சுமந்தார், நம் வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். எசாயா 53:4. இந்த வாக்குறுதியை நம்பி எங்கள் உடலில் இருக்கும் எல்லா நோய்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். நீண்ட நாட்களாக எங்களை வாட்டும் நோய்கள், மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நோய்கள், மன அழுத்தம், பயம், கவலை, சோர்வு, நம்பிக்கையின்மை ஆகிய அனைத்தையும் நீர் அகற்றும். ஆண்டவரே இயேசுவே, உமது பூமி வாழ்வில் பலரை குணமாக்கினீர். குருடருக்குப் பார்வை கொடுத்தீர், செவிடருக்குச் செவியளித்தீர், முடவரை நடக்க வைத்தீர், தொழுநோயாளிகளைத் தூய்மையாக்கினீர். இன்று அதே அன்போடும் அதே வல்லமையோடும் எங்கள் வாழ்விலும் செயல்படுவீராக. ஆண்டவராகிய நான் உனக்குக் குணமளிப்பவன். யாத்திராகமம் 15:26. இந்த வார்த்தையை எங்கள் இதயத்தில் பதியச் செய்யும். எல்லா குணமளிப்பும் உம்மிடமிருந்தே வருகிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். புனித அந்தோணியாரே, இறைவனின் வார்த்தையை அன்போடு அறிவித்தவரே, எங்கள் நம்பிக்கை தளரும்போது அதை உறுதிப்படுத்துங்கள். நோயின் வலி அதிகரிக்கும் வேளையில் பொறுமையையும் இறைவன் மீது முழு நம்பிக்கையையும் தாருங்கள். எங்கள் கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றுங்கள். எங்கள் பயத்தை அமைதியாக மாற்றுங்கள். ஆண்டவரே, எங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் உமது பரிசுத்த ஆவியால் தொடும். நோயுற்ற செல்கள் புதுப்பிக்கப்படட்டும். பலவீனமான உறுப்புகள் வலிமை பெறட்டும். எங்கள் இரத்தம், இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், நரம்புகள், எலும்புகள், மூட்டுகள் அனைத்தும் உமது அருளால் புதுப்பிக்கப்படட்டும். எங்கள் மனம் கவலையிலிருந்து விடுபட்டு உமது சமாதானத்தால் நிரப்பப்பட்டும். என் அருள் உனக்குப் போதும். 2 கொரிந்தியர் 12:9. ஆண்டவரே, நோயின் நடுவிலும் உமது அருள் எங்களைத் தாங்கட்டும். குணமளிக்கும் நாள் தாமதமானாலும் உம்மை விட்டு விலகாமல் உறுதியான விசுவாசத்தில் நிலைத்திருக்க அருள் தாரும். புனித அந்தோணியாரே, குடும்பங்களில் இருக்கும் நோய்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எங்கள் பெற்றோர், பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள், மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்கள், முதியோர் இல்லங்களில் இருப்பவர்கள், தனிமையில் துன்பப்படுபவர்கள் அனைவருக்கும் இறைவனின் குணமளிக்கும் அருளைப் பெற்றுத்தாரும். மனநோயால் துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் தாரும். மனச்சோர்வு, பதட்டம், தனிமை, பயம், நம்பிக்கையின்மை ஆகியவற்றிலிருந்து அவர்களை விடுவிக்க ஆண்டவரிடம் பரிந்து பேசும். உடல் நோயைப் போலவே மனநோய்களும் குணமடைய இறைவனின் அருள் தேவை என்பதை உணரச் செய்யும். கவலையுறுவோரும் சுமை சுமப்போரும் அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. இந்த அழைப்பை ஏற்று இன்று உம்மிடம் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் பாரங்களை உம்மிடம் இறக்கி வைக்கிறோம். எங்கள் இதயங்களை அமைதியால் நிரப்பும். புனித அந்தோணியாரே, எங்கள் வாழ்வில் உடல் நோய்கள் மட்டுமல்ல, ஆன்மீக நோய்களும் நீங்க வேண்டுகிறோம். பாவம், கோபம், பொறாமை, அகந்தை, மன்னிக்காத மனம், நம்பிக்கையின்மை ஆகிய அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். எங்கள் உள்ளங்களைப் புதுப்பித்து இறைவனின் அன்பில் வாழும் மக்களாக மாற்றும். ஆண்டவரே, மருத்துவர்களையும் செவிலியர்களையும் சுகாதாரப் பணியாளர்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஞானத்தையும் பொறுமையையும் சரியான முடிவெடுக்கும் திறனையும் அளித்து பலருக்கு உமது குணமளிக்கும் கருவிகளாக அவர்களைப் பயன்படுத்தும். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலைக்கட்டும். நோயால் ஏற்பட்ட பொருளாதார சுமைகள் குறையட்டும். கடன்கள், பயங்கள், எதிர்காலக் கவலைகள் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். இறைவனுக்கு இயலாதது ஒன்றுமில்லை.
லூக்கா 1:37. இந்த வாக்குறுதியை நம்பி இன்று நாங்கள் விசுவாசத்துடன் செபிக்கிறோம். மனிதர்களால் முடியாததை நீர் செய்ய வல்லவர். நம்பிக்கை இழந்த இடங்களில் நம்பிக்கையை மலரச் செய்பவர் நீரே. அன்பான புனித அந்தோணியாரே, எங்கள் செபங்களை ஆண்டவரின் திருப்பாதத்தில் சமர்ப்பித்து எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். எங்கள் குடும்பங்களைப் பாதுகாத்து எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி எப்போதும் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யும். இறைவனே, எங்கள் வாழ்வில் நடக்கும் அனைத்திலும் உமது திருவுளம் நிறைவேறட்டும். குணமடைந்த பின்னரும் உம்மை மறந்துவிடாமல் நன்றியுள்ள இதயத்தோடு வாழும் அருளைத் தாரும். எங்கள் வாழ்க்கையே உமக்கு சாட்சியாக மாறட்டும். இன்று இந்த செபத்தை வாசிக்கும் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையான கரம் தொடட்டும். அவர்கள் எதிர்பார்க்கும் குணமளிப்பு, ஆறுதல், சமாதானம், நம்பிக்கை ஆகிய அனைத்தையும் தக்க நேரத்தில் வழங்கும். அவர்களின் குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் இறை ஆசீர்வாதமும் பெருகட்டும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டுகிறோம். ஆமென்.